உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கணும். அப்புறம் என்ன மாதிரி சொல்லுங்கள், சாப்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கணும். லைவ் ஒன்று ஆகிருக்குது. லைவில் 3 லைவ் போட்டிருக்கிறேன் 3 நாளாக. சில விடயங்கள் பேசியிருக்கிறேன். பார்க்காத உறவுகள் மறக்காமல் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே போல் வந்து சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கணுன்னா தள்ளி விடுத்து போங்க. ஆனால் ஒவ்வொரு தமிழனும் ஆதரிக்கணுன்றது, அது நல்லதோ கெட்டதோ, அவங்க நல்லா செய்கிறாங்களோ கூடாமல் செய்கிறாங்களோ அது வேறு பிரச்சனை. அவங்கள ஆதரிக்க வேண்டிய கடமை இருக்குது. அதுக்கப்புறம் விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. யாராக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். போய் பாருங்கள் லைவ்களை. பிடிச்சிருந்தா 4 உறவுகளுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். வேலையில் இறங்கி பாருங்கள் இப்படி வேறுதாண்டே வேர்வை. அப்புறம் சொல்லக்கூடிய மாதிரி என்ன சொன்னால், நீ பட்டு என்னத்தை பேசுகிறேன்டா. நம்ம நாட்டில் என்னென்ன சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளோட மக்கள் வாழுது, எந்த சூழ்நிலையில் நம்மளோட மக்கள் இருக்குது, அடுத்த கட்டம் நம்ம மக்களுக்கு என்ன தேவைகள், எப்படி நடக்கும், அரசியல் மாற்றம் கொண்டு வர இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தின்மை கிடைக்கும், அடுத்து வந்து இந்த மருத்துவமனைகள், அதாவது வந்து ஹாஸ்பிட்டல்களில் எவ்வளவு சீரழிவுகள் நடக்குன்றதை மிக விரைவாக அடுத்தடுத்து காணொலிகளில் பதிவேற்றலாம். கொஞ்சம் கடுமையான வேலைகளால் பதிவுகள் பண்ண முடியலை. யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாங்க. பாய்.